புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். வருங்கால முதல்வர் என அவருடைய ஆதரவாளர்கள் அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது முழக்கம் எழுப்பியிருக்கிறார்கள். காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைந்தால் சிவாதான் முதல்வர் வேட்பாளர் என்கிறார்கள் திமுகவில் அவருடைய ஆதரவாளர்கள். இன்னும் உடன்பாடு ஏற்படாததால் திமுக காங்கிரஸ் கட்சியினர் தனித்தனியாக வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். திங்கட்கிழமையோடு வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் நிலையில் கூட்டணியில் குழப்பம் நீடிக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவிச்சுவேல் இணைந்திருக்கிறார். பாலவிச்சுவேல், தமிழ்நாட்டு கூட்டணி பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்து விடுமோ என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்த நிலையில ஒரு வழியாக கூட்டணி சேர்ந்து தொகுதி உடன்பாடெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அதே மாதிரி ஒரு நிலைமை இப்போது புதுச்சேரியில் நடந்து விடும் போல தெரிகிறதே. என்ன நிலைமை? திமுக காங்கிரஸ் தனித்தனியாக தான் களம் காண போகிறார்களா? வருங்கால முதல்வர் சிவா என்றெல்லாம் ஆதரவாளர்கள் முழக்கம் எழுப்புவதை பார்க்க முடிகிறது. என்ன களச்சூழல்? நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டில் வானிலை மிகவும் இதமாக இருக்கும் நிலையில புதுச்சேரியிலோ அரசியல் வானிலை மிகவும் சூடாக இருக்கிறது. அதைத்தான் இந்த காட்சிகள் அனைத்தும் உணர்த்தி கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்துல திமுக காங்கிரஸ் இடையே இன்னமும் தொகுதி பங்கீடு மேற்கொள்ளப்படாத நிலையில இன்று மற்றும் திங்கட்கிழமை ஆகிய 2 நாட்கள் தான் வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி நாட்கள் என்கிற காரணத்தினால் புதுச்சேரியை சேர்ந்த அரசியல் கட்சி பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள் மற்றும் சுயேட்சையாக போட்டியிட விரும்புவோர் தொடர்ச்சியாக வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் வில்லியனூரில் இருக்கக்கூடிய வட்டார அலுவலகத்தில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா இன்று பேரணியாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வருகை தந்தார். அப்போது சுற்றி இருந்த திமுக தொண்டர்கள் பலர் புதுச்சேரியின் வருங்கால முதலமைச்சர் சிவா என முழக்கமிட்ட அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணிக்கு யார் தலைமை, யார் முதலமைச்சர் வேட்பாளர், ஆட்சியில் பங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் காரணமாக கூட்டணி ஒப்பந்தம், தொகுதி பங்கீடு போன்றவை மேற்கொள்ளப்படாமல் இருக்கும் நிலையில் திமுகவின் அமைப்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வருங்கால முதலமைச்சர் சிவா என திமுக தொண்டர்கள் முழக்கமிட்டு வருவது இன்னமும் கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்படுத்தும் விதத்தில் அமைந்திருக்கிறது. திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான இறுதிக்கட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. திமுக 14 தொகுதிகள், காங்கிரஸ் 14 தொகுதிகள், விடுதலை சிறுத்தைகள் 1 தொகுதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதி, 30 தொகுதிகள்ல 50க்கு 50 என்கின்ற ஒரு பார்முலாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கார். புதுச்சேரியை பொறுத்தவரை அந்த 14 தொகுதிகளுக்கு குறைவாக திமுகவிற்கு காங்கிரஸ் வழங்கும் பட்சத்தில் தனித்து போட்டியிடலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழல்ல இன்னமும் கூட்டணி முடிவாகாமல் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்த நிலையை பார்க்கும் போதும் தற்போது சிவா வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வருங்கால முதலமைச்சர் சிவா என குறிப்பிட்டுள்ளதும் மேலும் இந்த கூட்டணியினுடைய ஒப்பந்தத்திற்கு பின்னடைவாக இருக்கும் என்றும் இன்னமும் கூட்டணி கணக்குகள் முடிவடையவில்லை என்பதை தான் உணர்த்துகிறது. திலகவதி, இன்னும் 2 நாட்கள்ல நேரம் முடிவடைந்துவிடும். அதற்குள் என்ன முடிவு, கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வரும் என்றே நம்பலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலா. முதலமைச்சர்